இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு தியானிக்கிற இந்த யோசுவா புஸ்தகத்துல யோசுவாவுடைய ஜெபத்தை, யோசுவா செய்கிற யுத்தத்துல தேவன் இடைப்பட்ட காரியத்தை, சூரியன் கீழ்ப்படிந்த காரியத்தை, சந்திரன் கீழ்ப்படிந்த காரியத்தை, ஒரு நாள் முழுவதும் பகல் முழுவதும் சூரியன் அப்படியே நின்றது, சந்திரன் அப்படியே நின்றது. why not என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த காரியம் நடக்காதா, முடியாதா? இன்னைக்கு இன்னும் புலம்பின்னு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்துவர்கள், இல்ல புலம்பல் ஜாஸ்தி இருக்குது. இன்னைக்கு யோசுவாவை நம்ம மனசுல கொண்டு வாங்க, யோசுவா நம்ம மனசுல கொண்டு வாங்க. யோசுவா என்ன அப்படி ஜெபிச்சிட்டாரு? அவருக்கு விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, கேட்பார் என்ற அறிவு இருந்தது, நடக்கும் என்ற வெளிப்பாடு இருந்தது. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது, நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? அந்த அந்த ஞானம் அதுதான் கேட்கணும். தேவனால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. சொல்லிட்டா போதுமா? நீ பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பார்க்கணும் நம்மளுடைய லைஃப்ல. தடைகளை உடைப்பாரு, காரியம் மாறுமா மாறும், இது நடக்குமா நடக்கும், இது கூடுமா கூடும், இது இது மாறுமா மாறும், இது கிடைக்குமா கிடைக்கும். தரித்திரரா இருக்க மாட்டோம் நாம. நீ சோம்பேறியா இருந்தா தரித்திரமா இருப்போம். எதுல சோம்பேறி? ஜெபிக்கிறதுல சோம்பேறி, எழுந்திருக்கிறதுல சோம்பேறி, யுத்தத்துக்கு போறதுல சோம்பேறி, தேவனை விசுவாசிக்கிறது சோம்பேறி. நாமும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர் யார் என்பது நம்ம என்ன பண்ணணும், அறியணும். மனிதனுடைய சொல் கேட்டாராம். யாரு? வானத்தையும் பூமியும் படைத்தவர் யாருடைய சொல் கேட்டாராம்? ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டார். உங்க சொல்ல கேட்க மாட்டாரா?